காட்டுறேன். டேரக்டருடைய டைரக்ஷன் நடிச்சதுக்கும் கே பாலச்சந்தருடைய டைரக்ஷன் சார் டிசிப்ளின் சார் டிசிப்ளின் ஓவர் டிசிப்ளின் சார். அந்த டிசிப்ளின் எப்படி இருக்கும்னா நமக்கு நைட்டே எப்படின்னா ஒரு கொஷின் பேப்பர் லீக் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பேப்பர் வந்துடும் சார் சீன் பேப்பர். ஆமாம் சார். தமிழ் படிக்க தெரியாது சார். பட் அவருக்காக தான் நான் தமிழ் படிக்க கற்றுக்கிட்டேன். ஆமாம் சார். ஏன்னா டைலாக் படிக்கணும். ஃபுல்லாக படிக்க முடியாட்டியும் இப்படி வர அப்படின்னா இப்படி அது மட்டும் வச்சுப்பேன். இப்படி வரன்றது சென்ஸு அது வந்துடும். அவர் இங்கே அவர்கிட்ட போய் சொல்லு அப்படின்றது அவர் மட்டும்தான் ஞாபகம் வச்சுப்பேன். அந்த மட்டும்தான் எனக்கு தெரியும். எனக்கு லெட்டர்ஸ் தான் சார் தெரியும். ஃபுல்லாக படிக்க தெரியாது. இப்போது ஓரளவுக்கு படிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா லைனுடைய ஃபஸ்ட் எழுத்தும் நான் மைண்டில் வச்சுப்பேன். வச்சுட்டு அடுத்தடுத்து என்ன லைன் வருதோ அதெல்லாம் ப்ராசஸ்டாக பேசிடுவேன். சென்ஸு அது வந்து நான் அவர்கிட்ட டிசிப்ளின் வந்து காலையில் 6ன்னா ஷார்ப்பு 6 o'clock ஷார்ட் வைப்பார். 7ன்னா ஷார்ப்பு 7 o'clock ஷார்ட் வைப்பார். அவர் நினைக்கிற டைம் கரெக்டாக அந்த இந்த வெயிலில் எடுக்கக்கூடாதுன்னா வெயிலில் எடுக்க மாட்டார். அவர் ஒரு டிசிப்ளினான ஒரு ஆள் சார். அவர் மாதிரி அற்புதமான ஒரு பர்சன் பார்க்கவே முடியாது. ஸோ டிசிப்ளின் சார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிசிப்ளின். நீங்கள் இந்த டெலிவிஷன்லாம் நடிக்க வரதுக்கு முன்னாடி சினிமாலாம் நிறைய பார்த்துருக்கீங்களா? ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அது யாருடைய ரசிகை? எப்பயுமே ரஜினி சார் தான். எப்பயுமே ரஜினி சார் தான் சார். அவரோட ஸ்டைல் அவரோட பேசுகிற விதமாக இருக்கட்டும். பார்க்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சுதா? அமையல சார். அமையல. ஆக்சுவலி இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு மூவி வந்துச்சு. ஆனால் அப்போ நான் ஊரில் இல்லை. இல்லைன்னா நான் கண்டிப்பாக அவரை கூட படம் பண்ணியிருப்பேன். ஆமாம் சார். நான் ஊரில் இல்லாததுனால மிஸ் பண்ணிட்டேன். சின்ன ரோலாக இருந்தாலும் அது அவருடைய படத்தில் நம்ம இருக்கோம் ஒரு துளின்றது. அது நமக்கு அவரை பார்க்குறோம் அப்படின்றதே நம்ம ஒரு ஃபேனாக அது ஒரு வைப் மாதிரி அது நமக்கு. நடிகர்கள் ரஜினி பிடிக்கும். நடிகைகளில் யார்? சௌந்தர்யா ரொம்ப பிடிக்கும் சார். அவங்கள ஐ மிஸ் ஹர் லாட். ஒரு 3 months நான் உங்களுக்காக அழுதேன் சார். ஆமாம் சார். ரொம்ப அழுதேன் சார் நான். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சதுலையே ரொம்ப ஒரு நடிகையாக வந்து நான் வந்து ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் பார்த்த நடிகை அவங்க தான். ஃபஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஃபிலிம் ஸ்டீல பண்ணும்போது பார்த்த ஒரு மீன்ஸ் நான் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் பார்க்கணும் ஏன்னா நாங்கள் தெலுங்கு இல்லையா சார். ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க தமிழில் பண்ணதோட தெலுங்குல படம் ஜாஸ்தி ஐ திங்க் இஃப் ஐ எம் நாட் ராங். ஸோ எங்களுக்கு வந்து சௌந்தர்யானா நிஜமாகவே சௌந்தர்யா தான். இன்னொரு ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஐ லவ் ஹர் லாட். அவங்க டிசிப்ளின் ரொம்ப பிடிக்கும். ஷார்ட் கிடச்சிதுன்னா இந்த புக்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும், அவங்க டயலாக் கற்றுக்கிற விதமாக இருக்கட்டும், டான்ஸ் மெயினாக சார். அவங்க எல்லாம் டான்ஸ் 1 time தான் சார் லேர்ன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டைம் ரிஹர்சல் பண்ணுறாங்க, 3rd time ஷார்ட் போயிடுறாங்க. வந்து சௌந்தர்யா டேம் அப்சர்வர் சார். பா ஒரு நாள் ஃபுல்லாக அவங்களுக்காக எனக்கு ஷூட் முடிஞ்சாலும் அவங்களுக்காக நான் போகல, சாப்பிட கூட இல்லை, அப்படியே நின்று பார்த்துட்டு இருந்தேன் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க. நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் தாண்டி நம்ம ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஃபேன். அதனால போய் உட்காந்து ஃபுல்லாக உட்கார கூட இடம் இருக்குது சார். அப்படியே நின்றுட்டே அவங்கள அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். நமக்கு அவங்கள மாதிரி ஆகணுன்றது அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம ஒரு ஃபேனாக அது வந்து ரசிக்கிறது ஒரு தனிமை. ஸோ நான் ரொம்ப அப்படி நின்று ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பாடு தண்ணியும் இல்லாமல் நின்று ரசிச்சிருக்கேன் சார். உட்காந்து ஃபுல்லாக அப்பா சொன்னார் நடிக்காத அப்படின்னு, அம்மா நடினாங்க. அப்பா சொன்ன மாதிரி பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு நான் உங்க கூட உட்காந்துருக்க மாட்டேயாதுன்னு நினைக்கிறேன். அம்மா சொன்னதுனால இன்னைக்கு உங்க கூட உட்காந்துருக்கேன். இப்போ வந்து நடிப்பில் வந்து நிறைய விதமான விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் சார். இப்போ உங்ககிட்டேருந்து நான் இப்போ வந்து நான் சும்மா போக மாட்டேன் சார் எங்கே போனாலும். இப்போ உங்ககிட்டேருந்து நான் ஒன்று எடுத்துகிட்டு போவேன், அதானா உங்களுக்கு தெரியாது. உங்ககிட்ட இருக்கிற ஒரு குட் குவாலிட்டி, சூப்பர் அருமை ஒரு குவாலிட்டி எடுத்துகிட்டு போவேன். இப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் இப்போ எங்கள் அப்பா சொல்கிறாருன்னா அதில் ஒரு குவாலிட்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக ஏற்றுப்பேன். ஏன்னா கெட்டது 99.9% இருந்தால் நல்லது 1% இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக நான் ஏற்றுப்பேன். இப்போ சிஜே பாஸ்கர் சார் கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் நிறைய விஷயம். நம்ம வந்து எப்படி அடுத்தவங்களை ஹிம்சை பண்ணக்கூடாது. இப்போ நான் ஒருத்தி தப்பு பண்ணுறதுனால
டோட்டல் யூனிட் பாதிக்குது. அது நம்மளுக்கு தெரியாது, நம்ம தானே தப்பு பண்ணோம் அப்படின்னு தோணும். அது கிடையாது. ஸோ அது ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டேன். டிசிப்ளின் ரொம்ப எடுத்துக்கிட்டேன். டைம்க்கு ஷூட்டிங் போகணும். நம்ம இந்த வெறும் ஷூட்டிங் மட்டும் இல்லை, என்ன ஒர்க் பண்ணாலும் சின்சியாரிட்டியாக இருக்கணும், டெடிக்கேஷனாக இருக்கணும் அப்படின்றது நான் கற்றுக்கிட்டேன் சார். அது சினிமாலேருந்து தான் கற்றுக்கிட்டேன். அது என்னுடைய ஒரிஜினல் லைஃப்பில் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால எனக்கு 100/100% வேல்யூபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் நிறைய பேர்கிட்ட வந்து நல்ல நல்ல விஷயம் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னீங்க. யார் யார்கிட்ட என்னென்ன விஷயம்லாம் எடுத்துக்கிட்டீங்க? கேபி சார் கிட்டேருந்து டிசிப்ளின் எடுத்துக்கிட்டேன் சார். அவர்கிட்டேருந்து ஹானஸ்டியாக இருக்கணும், நம்ம பண்ணுற தொழிலுக்கு நம்ம ஹானஸ்டியாக இருக்கணுன்றது அவர்கிட்டேருந்து தான் எடுத்துக்கிட்டேன். சமுத்திரகனி சார்கிட்ட வந்து ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதில் எவ்வளோ வேல்யூபிளாக இருக்கணும், எவ்வளோ ஹானஸ்டியாக அதில் ஒர்க் பண்ணணும். 6 டென்ஷன் இருக்கும், ஆனால் ஷார்ட் அண்ட் வரும்போது ஹவு ஹீ இஸ் டிசிப்ளைன்ட் அபவுட் ஹிஸ் ஷார்ட் அப்படின்றது அவர்கிட்டேருந்து. ராதிகா அவங்க என்னோட ரோல் மாடல் சார். எல்லா விஷயமும் வரும் சார் அவங்ககிட்டேருந்து. லைக் இப்போ நான் நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன்னா அதில் ஒன் ஆஃப் த மெயின் வந்து ராதிகா அம்மா தான். பிகாஸ் நம்ம வந்து சும்மா அவங்கள வந்து அவங்க கோவமாக இருக்காங்க, அவங்கள நம்ம பார்க்கவே வேணாம் சார், அவங்கக்கிட்ட நம்ம பேசவே வேணாம். ஷீ இஸ் ஒன் கிரேட் லேடி சார், லெஜெண்டரி லேடி. அவங்கள நம்ம பார்த்தாவே போதும், நமக்கு எனர்ஜி இன்ஜெக்ஷன் போடுறது ஃபாஸ்ட்டாக ஏறிக்கும். எனக்கு சும்மா ஸ்க்ரீனில் அவங்க சும்மா ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது ஏதாவது பேசினாவே எனக்கு நான் ஏற்றுப்பேன். எனக்கு அந்த அளவுக்கு அவங்க ஒரு ரோல் மாடலாகவே என் லைஃப்பை நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய நடிப்புக்காக கிடைச்ச மிகப்பெரிய பாராட்டுன்னா எதை சொல்லலாம்? பாராட்டு இது வரைக்கும் நான் வாங்கலை சார், ஹானஸ்டியாக. பட் இப்போ இருக்கிறவங்களோட நான் ரொம்ப 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 ஒரு பட்டம் கேபி சார் அவர்கிட்டயே நம்ம நடித்தது பெரிய பட்டமாக, பெரிய இதுவாகவே நான் நினச்சிட்டேன். ரொம்ப ஹானரா. இப்போ யார் சார் இப்போ நினச்சா போய் அவர்கிட்ட நடிக்க முடியும்? அது சேலஞ்ச், நோ ஒன் கேன். ஸோ அவர்கிட்ட நான் ஹீரோயினியாக நடிச்சிருக்கேன், கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் பண்ணியிருக்கேன் சார். எத்தனை விதமான ரோல்ஸில் என்னை வச்சு பார்த்துருக்காரு தெரியுமா சார்? கருப்பு மேக்கப் எல்லாம் போட்டு நடிச்சிருக்கேன் சார் சவுக்கடி இந்த சீரியலில். அவர் தான் என்னை வந்து அதுக்கு கேஸ்டிங் பண்ணி அந்த பொண்ணை போடுங்க, விஜய் சாரதியும் நானும் பேரிங், அதெல்லாம் ஹீரோயின்ஸ் தான். பட் ரேகா அக்கா இருக்காங்க, இன்னொருத்தவங்களும் இருக்காங்க. பட் மெயின் ரோல் எங்களுது தான். கருப்பு மேக்கப் எல்லாம் போட்டுட்டு ஃபுல்லாக பிளாக் மேக்கப் சார். அது இல்லாமல் வெயிலையும் உட்கார வைப்பார் நம்ம சுந்தர் கே விஜயன் சார், அவர்கிட்ட டைரக்ஷன். இப்போ இது மாதிரி சீரியலில் நடிக்கும்போது நம்ம சினிமாவில் நடிக்க வாய்ப்பு வரலையே அப்படின்ற ஏக்கம் இருந்ததா ரோஜாக்குள்ள? சார் வரல சார். ஏக்கம் வரலையா, படம் வரலையா? படம் வரல சார். படம் வந்தால் யார் சார் பண்ண மாட்டோம்? அப்படியும் சார் எனக்கு ஒரு 2 படம் வந்துச்சு. அதை நான் மிஸ் பண்ண விதம் பார்த்தீங்கன்னா ஐயோ அப்படின்வாங்க. பாலா சார், பாலா சார் வந்து என்னை வந்து நந்தான்ற படத்தில் சூர்யா அவருடைய சிஸ்டர் கேரக்டருக்கு என்னை சூஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, சூஸ் பண்ணதில் என்னாச்சுன்னா நான் கருப்பாக மாட்டேங்கிற ஒரே ஒரு காரணத்தினால என்னை தூக்கி பக்கத்தில் வச்சுட்டாங்க. எனக்கு இத்தனைக்கு அட்வான்ஸ் கொடுத்தாரு. 21 டேஸ் டம் அண்ட் டஃப் ஸ்கூலுக்கு போய் அவர் என் கூட வந்து இந்த சயின்ஸ் எல்லாமே சைன்லாம் இப்படின்னா சாட்டர்டே, இப்படின்னா சண்டே, இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். ஆமாம் சார். அந்த இது ஏன்னா மம்மி கேரக்டர் கூட பேசணும் இல்லையா, ராஜஸ்ரீ அக்கா கூட பேசணும். ஸோ அதுக்காக என்ன டம் அண்ட் டஃப் ஸ்கூலுக்கு அவரையும் கூட வந்து இதெல்லாம் ஒரு மறக்க முடியாத அனுபவம். இன்னைக்கு சொன்னால் எல்லாருக்கும் இவங்க எல்லாம், பட் இதுதான் உண்மை. அது யார் நம்பினாலும் நம்பாட்டி இதுதான் உண்மை. ஸோ அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி கேடி குஞ்சுமன் சார் அவருடைய பையன் எபி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய சிஸ்டர் கேரக்டர் மெயின் லீடு. சிஸ்டரு மீன்ஸ் பிரதர் சிஸ்டர் கேரக்டர் தான் மெயின். ஹீரோயின்ஸ் இருக்காங்க, பட் இவங்க 2 பேர் தான் ஸ்டோரியே. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டோரி அந்த படம். அதில் தான் லக்ஷ்மி அம்மா கூட நடித்தேன். என்னோட ஃபேட்டு அந்த படம் வெளியில் வரல, ஸோ நின்று போச்சு லைட். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 90% ஃபிலிம் முடிஞ்சிருச்சு, 10% ஃபிலிம் தான் கிளைமேக்ஸில் எடுக்கலை. அது அப்படி ஆயிடுச்சு. லக்ஷ்மி அம்மா எல்லாம் அமேசிங். ஆனால் என்ன திட்டினாங்க. அதுக்கப்புறம் அந்த திட்லேயும் அப்போ வந்து எதுக்கு திட்டினாங்க? ஏன்னா எனக்கு தெரியாது. அது வந்து நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, ஒரு 5-6 மாதம் அதான் ஆச்சு இண்டஸ்ட்ரிக்கு வந்து. அப்போது எங்கள் அம்மா என்ன வரலன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அசிஸ்டண்ட்டு மாதிரி ஒரு ஆளை கொடுத்து அனுப்பிச்சாங்க. அம்மா வரலன்ட்டு அங்கே என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, யார் கூட வந்த? இல்லை அம்மா வரல, அதனால தான் அசிஸ்டண்ட். உனக்கெல்லாம் எதுக்கு அசிஸ்டண்ட்டு?
சின்ன பொண்ணு நீ, உனக்கு எதுக்கு அசிஸ்டண்ட்டு, கூட ஆள் ஓகே, அசிஸ்டண்ட் எதுக்கு அப்படின்னாங்க. ஓ மம்மி இப்படி சொன்னாங்க மம்மி. ஆமாம், அவங்க பெரிய ஆள் சொல்கிற கேட்டுக்கணும். ஒருவேளை அசிஸ்டண்ட் வந்தாலும் அசிஸ்டண்ட்னு சொல்லக்கூடாது. ஒரு ஓரமாக வந்து அவங்கள வச்சுட்டு ஆண்டி நீங்கள் அப்புறமா வாங்க அப்படி இப்படின்னு சொல்லணும். அது ஒரு நீட் ஒபீடியன்ஸ் மாதிரி தெரிஞ்சுது. ஒரு சின்ன பொண்ணுக்கு போய் இப்பயே நம்ம அதெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டா ஃப்யூச்சரில் என்ன ஆவாங்க அப்படின்ற ஒரு சென்ஸ் வந்து எனக்கு இப்போ புரிஞ்சுக்க முடியுது, அப்போ புரியல அது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸு. நான் எஸ்பிபி சார் கூட ஒரு தெலுங்கு சீரியல் நடித்தேன் சார். ஸ்ரீமதின்னு சொல்லிட்டு பேடன் மீடியா தான். இந்திரஜா இருந்தாங்க அதில். அப்புறம் வந்து சுபலேக் அங்கிள் தான் என்னோட ஃபாதர் கேரக்டர். ஸோ ஜெயலக்ஷ்மி இருந்தாங்க இல்லையா, ஆர்டிஸ்ட், போரிங் பாப்பான்னு சொல்லுவாங்க தெலுங்கு, அவங்க இருந்தாங்க. ஸோ எல்லாம் லெஜெண்டரி ஆர்டிஸ்ட் கூடயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். எப்படி இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியத்தோட ஒர்க் பண்ண சார்? ரியலி அமேசிங் சார். அவர் ரொம்ப ஸ்வீட் சார், ரொம்ப தங்கமான ஆள். அவர் யாரையும் வந்து ஹர்ட் பண்ண மாட்டார், ரொம்ப ஸ்வீட்டாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுறாரு சார். அப்படி எடுத்து உள்ளே போட்டுக்கிறார் சார் எல்லாரையும். ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு அவர் கூட மூமெண்ட்ஸ் எல்லாமே. அவர் ஒரு ஷார்ட் வந்து நான் தப்பாக நடந்துட்டேன். அம்மாய் அక్కడ చూసుకోనరా పడిపోతా அப்படின்னு, பொண்ணை பார்த்து வா புடவை தடுக்கி விழுந்துட்டு போகிற அப்படின்னாரு. அவர் நடிக்கிறத மட்டும் தாண்டி அடுத்தவங்களுக்கு கேரிங், அது ரொம்ப ஒரு குட் ஹேபிட் சார். அதுவும் பார்த்து கற்றுக்கிட்டேன். சுபலேகா அங்கிள்லாம் சொல்லவே வேணாம். என்னோட இது கதை சீரியல்லேருந்து எனக்கு அப்பா கேரக்டர், அவருக்கு நான் பொண்ணாகவே நடிச்சிட்டு வந்துட்டு இருக்கேன். அதனால எனக்கு ரொம்ப வருஷங்களாக அங்கிளை தெரியும். ஸோ சாக்ஷி ரங்காராவ் காரு தெலுங்கு ஆர்டிஸ்ட், உங்களுக்கு மஞ்சி ஆர்டிஸ்ட். அவருக்கு பொண்ணாக பண்ணேன் இது கதை காதில். ஸோ அப்புறம் நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட், லதாம்மா கூட இப்போ கூட லாஸ்ட்டாக என்னோட சீரியல் பண்ணேன் அபியும் நானும். லதாம்மா தான் என்னுடைய மாமியார் கேரக்டரு தெலுங்குல. இது ஈநாட்டி ராமாயணம் தெலுங்கு சீரியல் ஏவிஎம்மில் பண்ணும்போது, ஏவிஎம் சண்முகம் சார் அவருடைய சீரியல் ரோஜா சீரியலில் நான் 3 ஹீரோயின்ஸில் ஒன் ஆஃப் த ஹீரோயினியாக பண்ணேன். அதில் சண்முகம் சார் வந்து ஒரு வார்த்தை சொன்னார், அது இந்நாள் வரைக்கும் நான் வந்து மைண்டில் அப்படியே வச்சுருக்கேன். ஆமாம் சார். ரொம்ப எல்லா கேர்ள்ஸும், எல்லா ஷார்ட் கேர்ள்ஸ், எஸ்பெஷலி ஷார்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அது. அது வாழ்க்கையில் அவங்க வந்து ரொம்ப ஸ்டாக்னண்ட்டாக பிடிச்சிக்கிட்டாங்கன்னா எந்த உயரத்துக்கு வேணாலும் போகலாம் அப்படின்றது. அவர் என்ன சொன்னார்னா, நான் ஒரு நாள் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், நம்ம இந்த மாதிரி ஹைட்டாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அவர் நார்மலாக ஜென்ரலாக பேசும்போது என்ன யோசிச்சுட்டு இல்லை, அவர் ரொம்ப நல்லா பேசுவார் சார். ஏன்னா நான் பண்ணுற இதெல்லாமே வந்து பிடிச்சி என்னோட கேரக்டரை சின்னது பெருசு பண்ணிட்டார். தங்கச்சி கேரக்டர் தான் சித்தாரா அக்காவும் நானும். ஸோ சித்தாரா அக்கா தான் மெயின் ஃபஸ்ட்டு ஹீரோயின். எனக்கு தெரியாது, நான் செகண்ட் ஹீரோயினாக மாறியிருக்கேன் அந்த சீரியல்ன்ட்டு. என்னோட நடிப்பு பிடிச்சி ரொம்ப நல்லா பண்ணுற, இந்த கேரக்டரை எலிவரேட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு தெரியுமே, ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் கையில் தான் இருக்கும் எல்லாமே. இப்போ மாதிரி பீஸோ யாருமே நமக்கு கிடையாது ஸ்டோரிஸ். ஸோ பார்த்துட்டு இந்த பொண்ணு நல்லா பண்ணுறான், இவளுக்கு டேட்ஸ் எல்லாம் அதிகம் பண்ணுங்க, இவளுக்கு வந்து பெரிய ரோல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டு எப்படி இருக்கேன், என்ன பண்ணுற அப்படின்னு. நல்லா இருக்கேன் சார். என்ன நீ எப்போ பார்த்தாலும் ஏதோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா மெசேஜில்? ஆமாம் சார், எப்போ பார்த்தாலும் ஸ்டூல் போடுறாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு. ஸ்டூல் போட்டால் போட்டு போகிறாங்க, உனக்கு என்ன? இல்லை சார், அது ஒரு ஹைட்டு ஃபீலிங்காகவே இருக்குது எனக்கு அப்படின்னு. அதெல்லாம் நீ மீன் பண்ணாத, நீ ஷார்ட்டாக இருந்த எல்லாரையும் நீ உயர்த்தி பார்க்குற, எல்லாத்தையும் நீ உயர்ந்து பார்க்குற, அவங்க எல்லாம் உன்னை கீழே பார்க்குறாங்க அப்படின்னு சொன்ன. புரியவே இல்லை. கொஞ்சம் 2-3 நாள் யோசித்தேன், என்னடா சொல்ல வர்றாரு இவரு அப்படின்ட்டு. அப்புறமா யோசிச்சதுக்கப்புறமா ஐ காட் ஓகே, நம்ம எல்லா விஷயத்துலையும் ஹையாக யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்பா கிட்ட வந்து, அப்பா இந்த மாதிரி இந்த ஏவிஎம் சண்முகம் சார் சொன்னார் தெரியுமா அப்படின்னு. ஆமாம், நம்ம குள்ளமாக இருந்தோன்னு நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது, அவங்க தான் டென்ஷன் ஆகணும் அப்படின்னாரு எங்கள் அப்பா. ஓகே ஃபைன். அது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான விஷயம். இப்போ கூட நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு சார்ந்து இருக்கிற எல்லா ஷார்ட் கேர்ள்ஸுக்கும் நான் இது கண்டிப்பாக சொல்லுவேன். ரசிகர்கள்லாம் உங்களை இந்த சீரியல் நடித்ததுக்கப்புறம் எப்படி பார்த்தாங்க? நான் 5:30க்கு எழுந்திருவேன். எழுந்திரிச்சிட்டு நான் என்னுடைய ரொட்டீன் ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்கும்போது 6 o'clock கரெக்டாக ஷார்ப்பாக பார்த்தா கதவு திறந்து பார்த்தா கீழே ஒரு கார்டு இருக்குன்னு சார். கார்டு ஒரு ரோஜா ஃப்ளார்.
லவ் யூ ஸோ மச். அதான் காதல். லவ் யூ ஸோ மச். எதுக்கு லவ் பண்ணுறான் என்னத்துக்கு லவ் பண்ணுறானே நமக்கு தெரியாது. லவ் யூ ஸோ மச் எவ்ரிடே கார்டு இருக்கும். ரசிகர்களோட இதை தாண்டி உங்களுக்குள்ள வேற எந்தெந்த அனுபவத்தை முக்கியமாக நினைவு வச்சு? எனக்கு இருக்கிற ஒரு ஃபேன் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் எப்போயுமே என்ன பண்ணுவேன்னா, ஷீஸ் மீன்ஸ் ரொம்ப போர் லேடி. நான் எப்படி பண்ணுவேன்னா, யார் பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியாது. பட் அவங்களுக்கு தேவையானது எல்லாமே அவங்களுக்கு நான் கொண்டு போய் இன்னி வரைக்கும் நான் வந்து எந்த காலகட்டத்தில் நம்ம நல்லா தமிழ் பேசுகிறோம் நல்லா நடிக்கிறோன்ற ஒரு அந்த நம்பிக்கை வந்தது உங்களுக்கு? ஹானஸ்ட்லி இது வரைக்கும் நல்லா நடிக்கிறேன்னா அது வந்து நான் வந்து